பொன்னடுத்த கோலமது பொன்னை அன்றி வருளதோ யா ஹய்யு யா கய்யூமே மௌலா ஸல்லி வஸல்லிம் மண்ணால ஆனதெல்லாம் மண்ணடுத்த கோலமது மண்ணை அன்றி வருளதோ யா ஹய்யு யா கய்யூமே மௌலா யா ஸல்லி வஸல்லிம் ஆனதெல்லாம் நீ எடுத்த கோலமது உன்னை அன்றி வருளதோ யா ஹய்யு யா கய்யூமே யா ஸல்லி வஸல்லிம் من أبدا على حبيبك خير الخلق الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழித்தோழர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் ஓரிடத்தில் وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ என்று கூறியுள்ளார். திருக்குர்ஆனின் இன்னொரு இடத்தில் இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் என்று கூறியுள்ளான். திருக்குர்ஆனின் இன்னொரு இடத்தில் வல் புத்ன ஜஅல்நாஹா லக்கும் மின் ஷஆயிரில்லாஹ் என்று கூறியுள்ளான். வமன் யுஅzzிம் ஷஆயிரல்லாஹ், அல்லாஹுவை காட்டும் சின்னங்களை, அல்லாஹுவை காட்டும் அடையாளங்களை எவன் தஅவீம் செய்கின்றானோ, கண்ணியப்படுத்துகின்றானோ, அவனுடைய கல்பில், உள்ளத்தில் தக்வா இருக்கிறது என்று சொல்லுகிறான். எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வை காட்டும் சின்னத்தை, அல்லாஹுவை காட்டி நிற்கின்ற அடையாளத்தை தஅவீம் பண்ணுகின்றானோ, கண்ணியப்படுத்துகின்றானோ, அவனுடைய உள்ளத்தில் தக்வா உண்டு. அது தக்வாவுக்கு அடையாளம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். இந்த அடிப்படையில் அல்லாஹுவை காட்டக்கூடிய சின்னங்களை, அல்லாஹுவை காட்டி நிற்கின்ற அடையாளங்களை கண்ணியப்படுத்துவது, தஅவீம் பண்ணுவது எங்களுடைய கடமையாகும். அல்லாஹ்வை காட்டுகின்ற சின்னங்கள், அல்லாஹ்வை காட்டி நிற்கின்ற அடையாளங்கள் என்றால் எவை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதை தெரிந்தால்தான் அல்லாஹ்வை காட்டுகின்ற அடையாளங்களுக்கு மரியாதை செய்ய முடியும். அல்லாஹ்வை காட்டுகின்ற
சின்னங்களுக்கு தஅலீம் கண்ணியம் செய்ய முடியும். உதாரணமாக நாம் காலில் அணிகின்ற காலணி, பாதணி, செருப்பு இருக்கிறதே, இது அல்லாஹ்வை காட்டக்கூடிய சின்னமா, அல்லாஹ்வை காட்டி நிற்கின்ற அடையாளமா? செருப்பை பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய நினைவு நமக்கு வருகிறதா? இல்லை. ஆகையினால் செருப்பு, காலணி, பாதணி அல்லாஹ்வை காட்டுகின்ற அடையாளமாக, சின்னமாக ஆகாது. மலம் இருக்கிறது, மலத்தை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நினைவு எங்களுக்கு வருகிறதா? அல்லாஹ்வை அந்த மலம் நினைவூட்டுகிறதா? இல்லை. ஆகையினால் அது அல்லாஹ்வை காட்டுகின்ற அடையாளமாக, சின்னமாக அமையாது. சலம் இருக்கிறது, மூத்திரம் இருக்கிறது, இதை நாங்கள் பார்க்கின்ற போது அது எங்களுக்கு அல்லாஹ்வை நினைவூட்டுகிறதா? அல்லாஹ்வின் ஞாபகத்தை தருகிறதா? இல்லை. ஆகையினால் அதுவும் அல்லாஹ்வை காட்டுகின்ற சின்னமாக, அடையாளமாக ஆகாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வை காட்டுகின்ற சின்னங்களை, அல்லாஹ்வின் அடையாளங்களை, அல்லாஹ்வின் சின்னங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறான். இவையெல்லாம் அல்லாஹ்வை காட்டக்கூடிய சின்னங்கள் அல்ல, அடையாளங்கள் அல்ல. ஆகையினால் செருப்பை நாம் கண்ணியப்படுத்த தேவையில்லை, மலத்தை கண்ணியப்படுத்த தேவையில்லை, சலத்தை கண்ணியப்படுத்த தேவையில்லை. காரணம், அவை அல்லாஹ்வை காட்டும் சின்னங்கள் அல்ல. பள்ளிவாயல் இருக்கிறது, பள்ளிவாயலை நாங்கள் பார்க்கின்ற போது அல்லாஹ்வின் நினைவு வருகிறதா? இல்லையா? வருகிறது. பள்ளிவாயல் அல்லாஹ்வை காட்டக்கூடிய சின்னமாக, அவனை காட்டக்கூடிய அடையாளமாக இருக்கிறது. ஆகவே பள்ளிவாயலுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும். பள்ளிவாயலுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும் என்றால் எப்படி? நாங்கள் கண்ணியம் செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி கண்ணியம் செய்து கொண்டிருக்கிறோம்? காலிலே பாதரட்சை அணிந்து வரும் நாங்கள் பாதரட்சையை வெளியே கழட்டிவிட்டு பள்ளிவாயல் உள்ளே செல்கிறோம். காரணம் என்ன? அந்த இடத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக. காலில் பாதரட்சை இல்லாமல் வீதிகளில் நடந்து வந்தவர்கள் ஹவுதிலே காலை கழுவி சுத்தம் செய்துவிட்டு பள்ளிவாயலில் கால் வைக்கின்றோம். எதற்காக? அந்த இடத்தை கௌரவிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக. பள்ளிவாயலுக்குள் வீணான பேச்சுக்களை பேசாமல் நாங்கள் தவிர்த்துக் கொள்கின்றோம். ஏன்? அந்த இடம் அல்லாஹ்வை காட்டக்கூடிய சின்னமாக, அடையாளமாக இருப்பதினால் அதற்கு கண்ணியம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்காக நாங்கள் பள்ளிவாயலை இந்த அடிப்படையில் கண்ணியப்படுத்துகிறோம். பள்ளிவாயலை பார்க்கின்ற நேரத்தில் யாருக்காவது வேறு எண்ணங்கள் வருமா? ஷைத்தானுடைய எண்ணம் வருமா? இப்லீசுடைய எண்ணம் வருமா? இல்லை. பள்ளிவாயலை பார்க்கும் போது அல்லாஹ்வினுடைய எண்ணம் தானாக வந்துவிடும். அந்த பள்ளிவாயல் அதை பார்க்கின்றவனுக்கு இறைவனுடைய நினைவை ஊட்டுகிறது, உண்டு பண்ணுகிறது. ஆகையினால் பள்ளிவாயல் என்பது அல்லாஹ்வை காட்டக்கூடிய சின்னம், அடையாளம் என்ற முடிவுக்கு நாங்கள் வருகிறோம். அடுத்தது, ஒரு குர்ஆன் மதரசாவை வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் மதரசாவை நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் ஷைத்தானுடைய எண்ணமா வரும்? இப்லீசுடைய எண்ணமா எங்களுக்கு வரும்? யாருடைய எண்ணம் வரும்? அல்லாஹ்வின் எண்ணம் எங்களுக்கு வரும். அந்த மதரசா அது அரபு கல்லூரியாக இருக்கட்டும், குர்ஆன் மதரசாவாக இருக்கட்டும், அதை பார்க்கின்றவனுக்கு அல்லாஹ்வின் நினைவை ஊட்டுகிறது, ஏற்படுத்துகிறது. ஆகையினால் குர்ஆன் மதரசாவும் அல்லாஹ்வை காட்டக்கூடிய சின்னம்.
அரபு கல்லூரியும் அல்லாஹ்வை காட்டக்கூடிய அடையாளம். ஆகவே அவற்றையும் நாங்கள் மதிக்க வேண்டும், அவற்றுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும். மூக்கச்சூரி குர்ஆன் மதரசா சுவரில் பூசலாமா? எங்க வீட்டு சுவரில் பூசிக்கொள்ளலாம், எங்க கடைச்சுவரில் பூசிக்கொள்ளலாம். குர்ஆன் மதரசாவோ அரபு கல்லூரி சுவரிலே மூக்கை சிந்தி பூசிவிடலாமா? இயலாது. பள்ளிவாயில் சுவரிலே பூசிவிடலாமா? இயலாது. காரணம், அது அல்லாஹ்வை காட்டக்கூடிய சின்னமாக இருப்பதனால் அதை தஅவீம் பண்ண வேண்டும், கௌரவிக்க வேண்டும், கண்ணியம் பண்ண வேண்டும். இப்போது நான் பள்ளிவாயிலையும் சொல்லி இருக்கிறேன், மதரசாவையும் சொல்லி இருக்கிறேன். இவ்விரண்டும் ஷைத்தானை நினைவூட்டாது, இபிலீஸை நினைவூட்டாது, அல்லாஹ்வை நினைவூட்டக்கூடிய அல்லாஹ்வின் சின்னங்களாக, அடையாளங்களாக இருக்கின்றன. வலிமார்கள், நபிமார்களுடைய தர்காக்களை எடுத்துக் கொள்ளுங்கள், அடக்க ஸ்தலங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், ஜியாரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். இவற்றை நாம் பார்க்கின்ற நேரத்தில் ஷைத்தானுடைய எண்ணமா எங்களுக்கு வருகிறது? இபிலீசுடைய எண்ணமா வருகிறது? இல்லை, யாருக்குமே வராது. ஒரு வலியுல்லாவுடைய தர்காவுக்கு, ஒரு வலியுல்லாவுடைய ஜியாரத்தை ஒருவன் பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய நினைவுதான் அவனுக்கு வருமே அன்றி ஷைத்தானுடைய, இபிலீசுடைய, பொண்டாட்டியுடைய, பிள்ளைகளுடைய எண்ணங்கள் அவனுக்கு வரவே வராது. ஆகவே ஒரு பள்ளிவாயல் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவது போல, அல்லாஹ்வின் சின்னமாக அமைவது போல, ஒரு மதரசா அல்லாஹ்வின் சின்னமாக அமைவது போல, வலிமார்களுடைய தர்காக்கள், ஜியாரங்கள், அடக்க ஸ்தலங்கள் அல்லாஹ்வை காட்டும் சின்னங்களாக, அல்லாஹ்வை காட்டும் அடையாளங்களாக அமைந்திருக்கின்றன. பள்ளியை கண்ணியப்படுத்துவது போல், மதரசாவை கண்ணியப்படுத்துவது போல், அல்லாஹ்வை காட்டக்கூடிய எதுவாயினும், எந்த ஒரு சின்னமாயினும், எந்த ஒரு அடையாளமாயினும் அதையும் நாங்கள் கண்ணியப்படுத்தவே வேண்டும். இது கடமை. வலிமார்களுடைய ஜியாரத்திலே, ஜியாரத்து சுவரிலே மூக்கை சிந்தி பூசலாமா? இயலாது. அது கண்ணியம் செய்வதாக ஆகாது. அவர்களுடைய ஜியாரத்தடியிலே கையை, சாரனை மடித்து கட்டிக்கொண்டு நிற்கலாமா? இல்லை, அது அவர்களை கண்ணியப்படுத்துவதாக ஆகாது. அந்த ஜியாரங்களிடத்திலே நின்று கொண்டு தேவையில்லாமல் தூஷணமான, இழிவான வார்த்தைகள் பேசலாமா? இல்லை, அது அவர்களை, அந்த இடத்தை கண்ணியப்படுத்துவதாக ஆகாது. எனவே அல்லாஹ்வை காட்டக்கூடிய எதுவாயினும், எந்த ஒரு சின்னமாயினும், எந்த ஒரு அடையாளமாயினும் அதை தஅவீம் பண்ணுவது எங்களுடைய கடமை. தஅவீம் பண்ணும்படி அல்லாஹ் சொல்கிறான், உமை யுஅzzim ஷாயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். எனவே ஒரு வலியுல்லாஹ்வுடைய ஜியாரத்துக்கு நீங்கள் சென்றால் அந்த ஜியாரத்தை கண்ணியப்படுத்துங்கள். நான் சும்மா கேட்கிறேன் சகோதரர்களே, உங்களில் யாருக்காவது நீங்க நிறைய பள்ளிவாசலுக்கு போயிருப்பீங்க, குர்ஆன் மதரசாக்களுக்கு போயிருப்பீங்க, அரபு கல்லூரிகளுக்கு போயிருப்பீங்க. பள்ளிவாயலுக்கு போனவுடன் ஷைத்தானுடைய எண்ணம் வந்தாக்கள் இருக்கிறீர்களா? இப்லீஸுடைய எண்ணம் வந்தாக்கள் இருக்கிறீர்களா? விபச்சாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்தாக்கள் இருக்கிறீர்களா? குடிக்க வேணும், பொறிக்க வேணும் என்ற எண்ணம் வந்தாக்கள் இருக்கிறீர்களா? இல்லை. பள்ளிவாயலுக்குள் சென்றால், பள்ளிவாயலை பார்த்தால் அல்லாஹ்வின் நினைவே வரும். குர்ஆன் மதரசா, அரபு கல்லூரியை பார்த்தால் அல்லாஹ்வின் நினைவே வரும். அதே மாதிரி வலிமார்களுடைய ஜியாரங்கள், தர்காக்களை பார்த்து ஷைத்தானுடைய எண்ணம் வந்தாக்கள் இருக்கிறீர்களா? இப்லீஸுடைய எண்ணம் வந்தாக்கள் இருக்கிறீர்களா? இல்லை. அல்லாஹ்வுடைய எண்ணம் வந்தாக்கள் தான் இருப்பீர்கள். எனவே அல்லாஹ்வை காட்டும் சின்னம்தான் வலிமார்களுடைய தர்காக்கள், ஜியாரங்கள். அதை கண்ணியப்படுத்த வேண்டும். கண்ணியப்படுத்துவதென்றால் எப்படி? ஜியாரங்களுக்கு நாங்கள் போகிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். பாடமாயிங்க.
இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ள விஷயங்கள். இந்து மதத்தை எடுங்க, அந்த மதத்தில் என்னென்ன சொல்லப்படுவதோ அதை அந்த மதத்தை பின்பற்றுவர்கள் கடைபிடிக்கிறார்கள், பாடமாக்கி செய்கிறார்கள். பௌத்த மதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த மதத்தில் உள்ளவர்கள் அவர்களுடைய மத அனுஷ்டானங்களை சரியாக செய்கிறார்கள். நாங்கள் முஸ்லிம்கள், எங்களுடைய மத அனுஷ்டானங்களை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும். ஓத வேண்டிய இடத்திலே உள்ள ஓதலை பாடமாக்கிக் கொள்ள வேண்டும். அவுலியாக்களுடைய தர்காக்கள் என்று மட்டுமல்ல, இதோ எத்தனையோ மையவாடி காத்தாங்குடியிலே இருக்கிறது. இந்த மையவாடியால் நாங்கள் எத்தனையோ தடவை ஒரு நாளைக்கு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம், போக்குவரத்து செய்து கொண்டிருக்கிறோம். அங்கே எத்தனையோ ஹல்குகள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ ஒலிமார்கள் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். ஜியாரங்களுக்கு சென்று இவ்வாறு ஓத வேண்டும். இது ஒரு தஅவீம். அதோடு ஜியாரங்களுக்கு சென்று கையை கட்டி மரியாதையாக நிற்க வேண்டும். இது ஜியாரத்துக்கு செய்ய வேண்டிய தஅவீம். அங்கு அடங்கப்பட்டிருக்கின்ற ஒலியுல்லாவுக்கு செய்ய வேண்டிய தஅவீம். கையை கட்டி நின்றால் ஷிர்காகாதா? ஷிர்காகாது, அது கிர்காகவும் மாட்டாது, ஒன்றுமே இல்லை. அதுதான் தஅவீம், அதுதான் இபாத், அதுதான் அல்லாஹ்வால் பணிக்கப்பட்ட ஒரு நல்ல காரியம். கையை கட்டி நின்றால் எப்படி ஷிர்காகும்? ஷிர்காகாது. வாப்பா வாராரு வீட்டுக்கு, மகன் வாப்பாவுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காக எழுந்து நிற்கின்றான். இது ஷிர்காகுமா? ஷிர்கென்று சொன்னால் பாப்பாவை கண்டு எழுந்திருக்கின்ற மகன் காபிரா போய் விடுவான், முஷ்ரிக்கா போய் விடுவான். பாடசாலையில் படித்துக் கொடுக்கின்ற ஆசிரியர் வகுப்பறைக்கு வருகிறார். மாணவர்கள் அத்தனை பேரும் எழுந்து நின்று மரியாதை செய்கிறார்கள், தஅவீம் பண்ணுகிறார்கள். ஷிர்காகுமா? மாணவர்கள் அத்தனை பேருமே ஷிர்காக முஷ்ரிக்கீன்களாக வேண்டிய நிலைமை ஏற்படும். ஒரு ஷேக் வருகின்றார், ஒரு வழிகாட்டி வருகின்றார், ஒரு நாட்டு தலைவன் வருகின்றான், ஒரு எம்பி வருகின்றான், ஒரு மினிஸ்டர் வருகின்றான், ஏதோ ஒரு வகையில் ஒரு அந்தஸ்தில் உள்ளவன் வருகின்றான். அவனுக்கு நாங்கள் எழுந்து மரியாதை செய்கின்றோமே, இது ஷிர்காகுமா? ஷிர்காகாது. சரி, ஒரு கபருஸ்தானத்திடம் சென்று, ஒரு தர்காவுக்கு சென்று அந்த கபரை ஒருவன் முத்தமிடுகின்றான், இது ஷிர்காகுமா? வஹாபிகள் ஷிர்க் என்று சொல்வார்கள், வழிகட்டவர்கள் ஷிர்க் என்று சொல்வார்கள். இது ஷிர்க் ஆகாது. ஏன் ஆகாது? அதற்கு மரியாதை செய்ய வேண்டும், கௌரவிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்றுதான் இவன் கைகட்டி நிற்கின்றான், என்றுதான் இவன் அதை முத்தமிடுகிறான். குர்ஆனை விரித்தவுடன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அதை முத்தமிட்டுக் கொள்கிறீர்கள். ஓதுவதற்கு முன் குர்ஆனை எடுத்தவுடன் முத்தமிடுகிறீர்கள். எதற்காக? அதை கௌரவிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக. இது ஷிர்காகுமா? ஒருவரை கண்டு எழுந்து நிற்பது ஷிர்க் என்றால், ஒரு தர்காவுக்கு முன்னால் கைகட்டி நிற்பது ஷிர்க் என்றால், நீ குர்ஆனை எடுத்து முத்தமிடுவதும் ஷிர்க்குத்தான். ஒரு தர்காவை முத்தமிடுவது ஷிர்க் என்றால் குர்ஆனை முத்தமிடுவதும் ஷிர்க்குத்தான். அது மாத்திரமல்ல, தர்காவை முத்தமிடுவது ஷிர்க் என்றால் நீ உன் பொண்டாட்டியை, மனைவியை முத்தமிடுவதும் ஷிர்க்குத்தான். உன்னுடைய பிள்ளைகளை முத்தமிடுவதும் ஷிர்க்குத்தான். அது ஷிர்க் என்றால் இதுவும் ஷிர்க்குத்தான். ஏன்? இது இபாதத் அல்ல. ஒரு சிருஷ்டிக்கு வணக்கம் செய்யக்கூடாது, ஒரு சிருஷ்டியை வணங்கத்தான் கூடாது என்று அவர் சிருஷ்டிக்கு தஅவீம் செய்வது இபாதத்தாக ஆகாது. அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். இந்த கபரில் இருக்கக்கூடிய அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லாவுக்கு முன்னால போய் நின்று ஒருவன் கை கட்டி நின்று மரியாதை செய்கிறான், அதை முத்தமிடுகிறான். இவன் நினைக்கிறான்,
என்னையும் இந்த உலகத்தையும் படைச்ச அல்லாஹ் தான் இந்த மனுஷன் என்று நினைத்துக் கொண்டு அவன் செய்தானே, ஆனால் அது இபாதத்தாகும். யாராவது இந்த சியாரம் என்றில்லை, எந்த சியாரத்துக்காவது போகக்கூடிய ஒருவன் அந்த சியாரத்தில் அடங்கப்பட்டிருக்கின்ற அந்த வலியுல்லாவை இவர்தான் எல்லாவற்றையும் படைத்த அல்லாஹ் என்று நினைத்துக் கொண்டா நிற்கின்றான்? இல்லையே, எவனும் அப்படி நிற்பதில்லை. அவர் ஒரு வலியுல்லாஹ் என்று நினைத்துக் கொண்டுதான் மரியாதை செய்கிறான், முத்தமிடுகிறான், மற்ற காரியங்களையும் செய்கிறான். ஆகையினால் அது தாவீமாக ஆகுமே அன்றி, கௌரவிப்பதாக ஆகுமே அன்றி வணக்கமாக ஆகாது. வணக்கம் என்றால் தெரிந்து கொள்ள வேண்டும், ஃபிஅலுல் முகல்லஃபி அலா ஹிலாஃபி ஹவா நஃப்ஸிஹி தஅவீமன் லிரப்பிஹ், அதுதான் இபாதத். ஃபிஅலுல் முகல்லஃபி அலா ஹிலாஃபி ஹவா நஃப்ஸிஹி தஅவீமன் லிரப்பிஹ். 3 நிபந்தனைகள் இருக்கின்றன. ஒரு மனிதனால் ஏற்படுகின்ற செயலை இபாதத் என்று நாங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்கு 3 நிபந்தனை வேண்டும். ஒன்று, ஃபிஅலுல் முகல்லஃபி, வயது வந்தவனால் உருவாகக்கூடிய செயலாக இருக்க வேண்டும். அந்த செயல் 15 வயதை அடைந்த ஒருவனால் உருவாகக்கூடிய செயலாக இருக்க வேண்டும். ஒரு நிபந்தனை. ஃபிஅலுல் முகல்லஃபி அலா ஹிலாஃபி ஹவா நஃப்ஸி, தன்னுடைய மன வெளிச்சிக்கு மாறாக அந்த செயல் நிகழ வேண்டும். மன வெளிச்சிக்கு உட்பட்டு நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு செய்கின்ற செயல் இபாதத்தாக ஆகாது. மன வெளிச்சிக்கு மாற்றமாக உருப்பெறுகின்ற செயல் தான் இபாதத்தாக ஆகும். 2. மூணாவது, தஅவீமன் லிரப்பி, ரப்பை கண்ணியப்படுத்தும் நோக்கத்தோடு அந்த செயல் நிகழ வேண்டும். இந்த 3 நிபந்தனையும் இருக்கும் என்றால் தான் அது இபாதத்தாகும். கபருக்கு முன்னால் போய் நின்று கைகட்டி நிற்பது எப்படி இபாதத்தாகும்? ஃபிஅலுல் முகல்லஃபி, எடுத்து பாருங்கள், வயது வந்தவனுடைய செயல். நான் வயது வந்தவன், நீங்களும் வயது வந்தவர்கள். கபருக்கு முன்னால் போய் கைகட்டி நிற்கின்றீர்கள். வயது வந்தவர்களுடைய செயல் ஒரு நிபந்தனை இருக்கிறது. தன்னுடைய மன வெளிச்சிக்கு மாறாக நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய நப்சுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் அந்த தாவீம் பண்ணவில்லை. மன வெளிச்சிக்கு மாறாக நாங்கள் என்ன செய்கிறோம்? கைகட்டி நிற்கிறோம். 2 நிபந்தனையும் இருக்கிறது. தஅவீமன் லிரப்பி, ரப்பை கண்ணியப்படுத்தும் நோக்கத்தோடு அந்த செயல் உருவாக வேண்டும். ரப்பை கண்ணியப்படுத்தும் நோக்கத்தோட ஒரு வலியுல்லாவுடைய கபரடியிலே கைகட்டி நிற்கின்றோம். தஅவீமன் லிவலியில்லாஹ், அல்லாஹ்வுடைய வலியை கண்ணியப்படுத்தும் நோக்கத்தோடு நாங்கள் கைகட்டி நிற்கிறோம். ஒரு நிபந்தனை இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே வலிமார்களுடைய கபருக்கு முன்னால் கைகட்டி நிற்பதோ, வலிமார்களுடைய கபரை முத்தமிடுவதோ எந்த வகையிலும் இபாதத்தாக ஆகாது. அது ஷிர்காகாது. அது தனி தஅவீம் மட்டுமே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல் புத்ன ஜஅல்நாஹா லக்கும் மின் ஷஆயிரில்லாஹ், ஒட்டகங்களை அல்லாஹ்வுடைய சின்னங்களாக உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கின்றோம். ஒட்டகங்களை அல்லாஹ்வை காட்டும் சின்னங்களாக, அல்லாஹ்வை காட்டும் அடையாளங்களாக நாங்கள் ஆக்கி தந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் ஒட்டகங்களை ஷாயிருல்லாஹ் என்று குறிப்பிடுகிறான். வல் புதுன ஜஅல்நாஹா லக்கும் மின் ஷஆயிரில்லாஹ், அல்லாஹ்வை காட்டும் சின்னங்கள் என்று குறிப்பிடுகிறான். நான் மேலே சொன்ன ஆயத்தில் என்ன குறிப்பிடுகிறான்? அல்லாஹ்வை காட்டும் சின்னங்களை தஅவீம் பண்ணுங்கள், கண்ணியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் இந்த ஒட்டகங்களையும் அல்லாஹ்வை காட்டும் சின்னங்கள் என்று அவன் சொல்லுகின்ற காரணத்தினால் அந்த ஒட்டகங்களையும் நாங்கள் தஅவீம் பண்ண வேண்டும். இந்த திருமறை வசனம் எப்போது இறங்கியது தெரியுமா? ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள்
குர்பான் கொடுப்பதற்காக ஆடு மாடு ஒட்டகங்களை மினாவிலே அறுத்து குர்பான் செய்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு போகின்றவர்கள் செய்கிறார்கள். அங்கேயே வாங்கி அறுக்கின்றார்கள். காத்தாங்குடியில் இருந்து போகக்கூடிய ஒருவனுக்கு மக்காவுக்கு ஆட்டை கொண்டு போக முடியுமா? மாட்டை கொண்டு போக முடியுமா? ஒட்டகத்தை கொண்டு போக முடியுமா? முடியாது. ஆகையினால் பணத்தை எடுத்து சென்று அங்கு அவற்றை வாங்கி அவன் பலியிடுகிறான், அறுத்து குர்பான் கொடுக்கிறான். சரி, முடியும் என்று வச்சுக்குவோம். ஆட்டையும் கொண்டு போக முடியும், மாட்டையும் கொண்டு போக முடியும், ஒட்டகத்தையும் கொண்டு போக முடியும் என்று வச்சுக்குவோம். தூர பிரதேசத்திலே வாழக்கூடிய எங்களால் கொண்டு போக முடியாது. மக்காவுக்கு பக்கத்திலே வாழக்கூடியவர்கள் பணத்தை கொண்டு வந்து மக்காவிலே தான் அவற்றை வாங்கி பலியிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்கள் தங்களுடைய ஊரில் இருந்து ஆடு மாடு ஒட்டகங்களை குர்பானுக்காக மக்காவுக்கு கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தார்கள். அந்த காலத்திலே எப்படி வந்தார்கள்? மக்காவுக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஊர்களில் உள்ளவர்கள் குர்பான் கொடுப்பதற்காக கொண்டு வருகின்ற ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் இவற்றுடன் வேறு ஒட்டகங்களையும் சேர்த்து கொண்டு வருவார்கள். உதாரணமா வச்சுக்குவோம், யமன்ல இருந்து மக்காவுக்கு 10 பேர் ஹஜ்ஜுக்கு போகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். 10 ஒட்டகங்கள் கொண்டு போகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு ஆளுக்கு ஒரு ஒட்டகம் மக்காவில் குர்பான் கொடுக்கிறதுக்காக கொண்டு போகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். தோல்ல வச்சுக்கிட்டா போவான்? இல்ல, 10 ஒட்டகங்களும் நடந்து போகிறது. 10 பேருடைய 10 ஒட்டகம். இவர்களுடைய சாமான்களை ஏற்றிச் செல்வதற்காகவும் 10 ஒட்டகங்கள் கூட போகிறது. மொத்தம் 20 ஒட்டகங்கள் போகின்றன. இந்த 20 ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்கள் குர்பான் கொடுப்பதற்கென்றுள்ளவை. மற்றவை 10 இவர்களுடைய சாமான்களை ஏற்றிச் செல்லக்கூடியவை. இவன் 10 பேர் என்ன செய்வான்? 20 ஒட்டகைகளையும் ஒன்றாகத்தான் நடத்தி அழைத்து கொண்டு போவான். எல்லாத்திலையுமே சாமானை ஏற்றுவான், எல்லாத்துக்கும் அடிப்பான், எல்லாத்துக்கும் ஏசுவான். ஆகையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், வல் புதுன ஜஅல்நாஹா லக்கும் மின் ஷாயிரில்லாஹ். குர்பான் கொடுப்பதற்கென்று நீங்கள் கொண்டு போகின்ற 10 ஒட்டகங்கள் இருக்கின்றனவே, அவற்றை வேறையாக்குங்கள். மற்ற 10 ஒட்டகங்களையும் நடத்துவது போல் அவற்றை நடத்தக்கூடாது. மற்ற ஒட்டகங்களுக்கு அடிக்கலாம், அந்த 10 ஒட்டகங்களுக்கும் அடிக்கக்கூடாது. மற்ற ஒட்டகங்களுக்கு ஏசலாம், இந்த 10 ஒட்டகங்களையும் ஏசக்கூடாது. மற்ற ஒட்டகங்களின் மீது சுமைகளை ஏற்றலாம், இந்த 10 ஒட்டகங்களின் மீதும் சுமையை ஏற்றக்கூடாது. கண்ணியமாக நடத்த வேண்டும். ஒட்டகத்தை கண்ணியப்படுத்துமாறு அல்லாஹ் சொல்கிறான். ஒட்டகத்தை விட மோசமானால் அவர் வலியுல்லாஹ், ஒரு நபியுல்லாஹ், அவுலியாக்கள் அம்பியாக்கள் இந்த ஒட்டகத்தை விட மோசமானவர்களா? இந்த ஒட்டகத்தை சரியாக கௌரவமாக கண்ணியமாக வழி நடத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதனால இந்த ஆயத்து இறங்கியதற்கு பிறகு குர்பான் கொடுப்பதற்கென்று ஒட்டகங்களை எடுத்துச் செல்லக்கூடியவர்கள் அந்த ஒட்டகங்களுக்கு மட்டும் அடையாளம் ஒன்றை போட்டு விடுவார்கள். கழுத்தில் ஒரு அடையாளத்தை போட்டு விடுவார்கள், அல்லது காலில் ஒரு அடையாளத்தை போட்டு விடுவார்கள். காரணம் என்ன? இவை குர்பானுக்குரிய ஒட்டகங்கள் என்று கண்டுபிடிப்பதற்காக வேண்டி அடையாளங்களை போட்டு விடுவார்கள். இதனால் தான் பெரியார்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் குத்துபு நாயகத்துக்கு நேற்று செய்கிறீர்களா, காஜா நாயகத்துக்கு நேற்று செய்கிறீர்களா, ஷாவுல் அமீத் பாட்ஷாக்கு நேற்று செய்கிறீர்களா? ஒரு கோழியை நேர்றோம், எங்கட வீட்டுல 9 கோழி நிக்கி, ஒரு கோழியை நேர்ந்து விடுறோம், 10வது கோழியாக விடுறோம். மொத்தம் 9 கோழிகளுடன் இந்த கோழியும் சேர்ந்துதான் மேஞ்சி திரியும். விதசும் போது மொத்தமா தான் விதசுவோம், அடிக்கும் போது மொத்தமா தான் அடிப்போம், ஏசும் போது மொத்தமா தான் ஏசுவோம், தீன் கொடுக்கும் போது மொத்தமா தான் கொடுப்போம். ஆகையினால் குத்துபு நாயகத்துக்கு அல்லது ஹாஜா நாயகத்துக்கு அல்லது ஒலிவுல்லாவுக்கு நேர்ச்சை செய்த கோழிக்கு மட்டும் ஒரு அடையாளம் போடுங்கள். காரணம் என்ன? அதை வேறுபடுத்தி காட்டுவதற்காக. வேறுபடுத்தி காட்டினா தானே அதை கௌரவிக்கலாம், அதுக்கு மரியாதை செய்யலாம், அதை தாழ்மை பண்ண முடியும்.
அந்த அளவுக்கு சட்டத்திலே எழுதியிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வை காட்டும் சின்னங்களை நாங்கள் கௌரவிக்க வேண்டும். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, சஃபாவும் மர்வாவும் என்ற இரண்டு மலைகளும் அல்லாஹ்வை காட்டும் சின்னங்களாக இருக்கின்றன. ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب என்ற அடிப்படையில் சஃபா என்ற மலையையும் மர்வா என்ற மலையையும் கண்ணியப்படுத்த வேண்டும். அவ்வாறு கண்ணியப்படுத்துதல் கல்பில் உள்ள தக்வாவை காட்டும் என்று சொல்லுகிறான். இதை நான் ஏன் சொல்கிறேன் சகோதரர்களே? தஅவீம் என்று சொல்வது சிருஷ்டிகளை கண்ணியப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை காட்டக்கூடிய சின்னங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது இபாதத்தாக ஆகாது, அது வணக்கமாக ஆகாது. கபருக்கு முன்னால் கைகட்டி நின்றால் கபரை வணங்குகிறான் என்று வழிகட்டவன் சொல்லுகிறான். வணக்கம் என்றால் அவருக்கு என்று தெரியாது. வணக்கத்துக்கும் இபாதத்துக்கும் தஅவீமுக்கும் இடையிலே உள்ள வேறுபாடு வித்தியாசம் தெரியாத காரணத்தினால் எல்லாத்தையுமே இபாதத் என்று சொல்லி கபருக்கு தர்காவுக்கு போறது ஷிர்க், தர்காவுக்கு முன்னால கைகட்டி நிற்பது ஷிர்க், தர்காவை முத்தமிடுவது ஷிர்க், அதிலே உளுந்து புரள்வது ஷிர்க். அப்படி அல்ல, முத்தமிடுவது மட்டுமல்ல, அந்த கபரில் உளுந்து புரளவும் முடியும். அந்த அளவுக்கு பெரியார்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதை ஏன் சொல்ல வந்தேன் என்றால், எங்களுடைய வளமையாக இந்த இடத்திலே நாங்கள் நடத்தி வந்த ஹாஜா முஅய்யினுத்தீன் சிஷ்டி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பேரிலும், அவர்களுடைய அருமை மகனார் ஹாஜா ஃபக்ருத்தீன் சிஷ்டி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பேரிலும் 12 வருடங்களாக இந்த இடத்திலே நாங்கள் மகா கந்தூரி நடத்தி வந்திருக்கின்றோம். நான் நடத்தவில்லை, நாம் அத்தனை பேரும் சேர்ந்து நடத்தி வந்திருக்கின்றோம். அவர்களுடைய 13வது கந்தூரி அண்மித்து விட்டது. அதற்கான அலுவலகம் வளமை போல் இன்று மாலை 5:15 மணிக்கு ஹாஜா நாயகம் அவர்களுடையவும் அவர்களுடைய அருமை புதல்வர் ஹாஜா ஃபக்ருத்தீன் சிஷ்டி நாயகம் அவர்களுடையவும் 13வது கந்தூரிக்கான அலுவலகம் ஆபீஸ் இன்று மாலை 5:15 மணிக்கு திறக்கப்பட இருக்கிறது. நீங்கள் அனைவரும் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பற்றி அந்த நாதாக்களுடைய பரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த அலுவலகம் இன்று திறக்கப்பட்டதில் இருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மகா கந்தூரி நடைபெறும். அதுவரையும் இந்த அலுவலகம் திறக்கப்பட்டே இருக்கும். அதுவரையும் இந்த அலுவலகத்தில் ஹாஜா நாயகம் அவருடைய மௌலிது ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கும். அதுவரையும் அவர்களிலான நேர்ச்சிகள் காணிக்கைகள் இங்கே வந்து கொண்டே இருக்கும். இந்த இடைப்பட்ட காலத்தில் ஹாஜா முஅய்யினுத்தீன் சிஷ்டி நாயகம் அவர்களினதும் ஹாஜா ஃபக்ருத்தீன் சிஷ்டி நாயகம் அவர்களினதும் வருகையும் இங்கே இடம்பெறும். நானும் குருடன், நீங்களும் குருடர்கள். அவர்களுடைய வருகையை எங்களால் பார்த்துக் கொள்ள முடியாது. ஆனால் எந்த ஒரு இடத்தில் எந்த ஒரு நபி, எந்த ஒரு இடத்தில் எந்த ஒரு ஒளி பிரஸ்தாபிக்கப்படுகின்றார்களோ, நினைவு கூறப்படுகின்றார்களோ, கொண்டாடப்படுகின்றார்களோ, அந்த இடத்திற்கு அந்த வலிமார்கள் ஆஜராகிறார்கள். குருடர்களாகிய எங்களுக்கு தெரியாமல் போகலாம். எங்களுக்கு தெரியாமல் போனாலும் அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஹாஜா முஅய்யினுத்தீன் சிஷ்டி சாதாரண ஆள் அல்ல. நாம என்னமோ காஜாட கந்தூரி காஜாட கந்தூரி, மச்சாண்ட கந்தூரி மாமாட கந்தூரி மாதிரி காஜாட கந்தூரி என்று சொல்றான். பாய் நிறைய சொல்லு. ஹாஜா முஅய்யினுத்தீன் சிஷ்டி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கந்தூரி. காஜாட கந்தூரி எப்ப உம்மட கந்தூரிய நாயே. ஹாஜா முஅய்யினுத்தீன் சிஷ்டி ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற அவங்கட கால்ல நகத்துக்குள்ள இருக்கிற ஊத்தைக்கு நான் பொறுமதியா அல்ல நீங்க தான் பொறுமதியா? யாரும் பொறுமதியாக இருக்க முடியாது. என்னால இந்த காத்தாங்குடியில் எனக்கு 56 வயசு.
இந்த 56 வயசுக்கும் ஒரு இந்துவா அல்லது ஒரு சிங்களவனை என்னால் இஸ்லாத்திலே இணைக்க முடியாமல் தான் இருக்கிறது. கேள்விப்பட்ட மௌலவி ஆரம்பத்தில் உள்ள ஒரு தமிழாளை இஸ்லாத்தில் எடுத்து அல்லது சிங்கள பகுதியில் உள்ள ஒரு சிங்களவனை இஸ்லாத்தை எடுத்து கேள்விப்பட்டையா? இல்லையே. ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 90 லட்சம் மக்களை இஸ்லாத்திலே அழைத்தான். வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற நேரத்தில் எந்த ஒரு வெளிமாறாலும் சாதிக்காத ஒன்றை ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். 90 லட்சம், சும்மா அல்ல, 90 பேர் அல்ல, 90,000 பேர் அல்ல, 90 லட்சம் காவிர்களை ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டி இஸ்லாத்திலே எடுத்தார்கள். எப்படி எடுத்தாங்க? ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டி இருக்கிறாராம், கராமத்து காட்டுறாராம், இஸ்லாத்தை பத்தி பேசுறாராம் என்று கேள்விப்பட்ட இஸ்லாத்துல வந்தான். அப்படி வந்தவன் எத்தனையோ கோடி, அதற்கு கணக்கில்லை. ஹாஜாவின் கரத்தை பிடித்து இஸ்லாத்திலே இணைந்தவர்கள் 90 லட்சம் பேர். 90 லட்சம் காவிரிகளுடைய கை ஹாஜா நாயகத்துடைய கையில பற்றி எப்படி பவர்ஃபுல் ஆள் அரிப்பாங்க. சும்மா வேலையா இஸ்லாத்தில் எடுக்கிறேன்டா? இந்த நாங்க கிடக்கம் தானே, ஏன் இஸ்லாத்தில் எடுக்க அமெரிக்கி பவர் இல்ல, வேலை செய்யதில்லை. ஹாஜா பார்த்தார்கள் என்றால் அவன் மயங்கி விழுந்து விடுவான், இஸ்லாத்திலே இணைந்து விடுவான். அந்த அளவுக்கு வல்லமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டி நாயகத்துக்கு கொடுத்திருந்தான். அவங்களுடைய கால் நகத்துக்குள் இருக்கக்கூடிய ஊட்டைக்கும் பெறுமதியற்றவர்கள் நாங்கள், அவருடைய மலம் சலத்துக்கும் பெறுமதியற்றவர்கள் நாங்கள். இந்த பாய்மார பாருங்க, கொழும்பில் இருக்கிற பாய்மாரு ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டி என்றா உச்சித கொடுப்பான். என்ன சொல்லுவான்? நாங்க எல்லாம் ஹாஜாட நாய்களும். நீங்க போய் பாருங்க, இந்த கொழும்புல இருக்கிற பாய்மாரு, பாகிஸ்தான் பாய்மாரு கிட்ட அல்லது பல வடநாட்டுக்கு ஆராக்கள் பாய்மாரு கிட்ட போய் கழிச்சு பாருங்க. ஹாஜா நாயகத்துடைய கந்தூரி வருதுண்டா, நாங்க எல்லாம் ஹாஜாட நாய்கள் அப்பா, ஹாஜாட வீட்டை பாதுகாக்கிற நாய்கள் என்று அவன் கோடீஸ்வரன் சொல்றான். இவன் பிச்சைக்காரன் ஹாஜாட கந்தூரிய பேண்டு கேட்கான். அப்படி நாங்கள் சொல்லக்கூடாது. இவர்களை கௌரவமாக கண்ணியமாக நாங்கள் பேச வேண்டும். சபஈன ஆமன் தஜாஃபைத்தும் லிஜம்பிக்குமோ தஅவுதுமு ஹாயிஃபன் தமான் லிரப்பிக்குமோ லில்லாஹி அன்ஃபக்துமு. அதாவது சபஈன ஆமன் தஜாஃபைத்தும் லிஜம்பிக்குமோ, 70 வருஷம் படுத்துக்கிட்டே இருந்தார்கள், இபாதத்தில் படுத்துக்கிட்டே இருந்தார்கள். என்ன இபாதத்து செய்து கொண்டே இருந்தார்கள், எந்த வேற வேலை ஒன்றும் பார்க்கல. நமக்கு காலத்தால் சுபவத்துள்ளைக்கு 5 மணிக்கு ஓடுத்து மணி 5:15 குச்சி போகுது, போதும் புரிஞ்சு போகுது. யாரெண்டான நீங்க யாரெண்டான கை நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க பாப்போம். ஒரு வாரம் ஒரே ஒவ்வொரு நான் இருந்திருக்கிறேன் என்று சொல்லுங்க பாப்போம். சொல்ல மாட்டீங்க. ஏலா, அப்படி ஏலாது. ஆத்மீகம் மேலோங்கினால் தான் அப்படி இருக்க முடியும். வெளிமார்களுடைய வரலாறுகளை பார்க்கின்ற நேரத்தில் இந்த ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டி நாயகத்துடைய வரலாறை பார்க்கின்ற பொழுது சபஈன ஆமன் தஜாஃபைத்தும் லிஜன்பிக்குமோ, 70 வருஷம் ஒரே ஒவ்வொரு இருந்தார்களாம். ஹாஜா நாயகத்து கூட்டத்தில் ஒரு முரீது கேட்டாராம். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஹாதிம், அவங்களுக்கு பணி செய்த ஒரு ஹாதிம், நாயகமே, லட்சக்கணக்கான மக்கள் உங்களுடைய காலடியிலே வந்து விழுகின்றார்கள், உங்களை பெரிய குதுப் என்று போற்றி போடுகிறார்கள், உங்களோட காலடியில் கிடக்கிற நான் இதுவரைக்கும் உங்களால ஒரு கராமத்து வழியானத்தை காணவில்லையே என்று வேதனைப்பட்டு சொன்னாராம். அல்லாஹ்வுடைய வேலையை பாருங்க. எங்கெங்கெல்லாம் இருந்து போறவர்களுக்கு கராமத்தை காட்டுறாங்க ஹாஜா நாயகம். காலடியில ஹிதுமத்தில் கிடக்கானே, அவனுக்கு அந்த கராமத்து தெரியல. கேட்கான் ஒரு நாள். அப்ப ஹாஜா நாயகம் சொன்னாங்களாம், என்ன கராமத்து வேணும் உனக்கு உண்டு? இல்ல ஒன்றையும் காணலையே என்று நான் கேட்கேன். சரி, நான் ஒரு கராமத்து சொல்லிட்டா என்ன? நீ என்னிடத்துல எவ்வளவு காலம் ஆயிருக்கா? நான் இந்த 40 வருஷமா உங்கள்ட்ட கிடக்கன் காலுக்குள்ள. இந்த 40 வருடங்களில் ஒரு வக்து தொழுகையை நேரத்துக்கு தொழாமல் பிந்தி தொழுதத்தை, கலாவாக்கி தொழுதத்தை நீ கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இல்ல நாயகமே, டைமுக்கு நீங்க தொழுவீங்க. எவனால அயலும் அது? 40 வருஷத்துக்கு
ஒரு ஐங்கால தொழுகையில் ஒரு தொழுகையை கூட பிற்படுத்தி தொழாமல் பாங்கு சொன்னவுடன் அதே நேரத்தில் 40 வருஷத்துக்கு தொலையிலுமா? 4 நாளைக்கு நம்மளால தொலையிலுமா சகோதரர்களை? ஏழுமா சொல்லுங்க பாப்போம். அங்க வியாபாரத்துக்கு போகணும், இங்க கடைக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும், 1000 வேலையும் தொல்லை, எப்படி செய்ய முடியும்? காஜநாயகம் கேட்டார்களாம், 40 வருடத்திற்கு ஒரு வக்து தொழுகையை நேரம் தவறி பிற்படுத்தி தொழுகதை நீ கண்டிருக்கிறாயா? இல்ல நாயமே நான் காணல. இதை விட பெரிய கிராமத்தை என்னடா வேணும் உனக்கோ என்று சொன்னார்களாம். அப்படி மிகவும் பக்தியோடு பேணுதலோடு அல்லாஹ்வுடைய அருளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தையும் பெற்றவர்கள் காஜா முஈனுத்தீன் சிஷ்தி. அவங்களுடைய வரலாறை படிச்சீங்கன்னா கண்ணால தண்ணி ஓடிட்டே இருக்கும். நாமே எல்லாம் என்ன மனுஷனா? இவங்கதான் மனுஷன், இவங்கதான் அல்லாஹ்வுடைய விருப்பமான அடியார்கள். நாங்கள் எல்லாம் அவனுடைய சாபத்துக்குட்பட்டவர்கள் என்று எங்களை நாங்களே சவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் அவருடைய வரலாறுகளை புரட்டி பார்த்தால். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் அனைவரும் தான் 12 வருட காலமும் இந்த கந்தூரியை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கின்றீர்கள். இந்த வருடமும் நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த கந்தூரியை மிகச் சிறப்பாக நடத்தி முடித்து கியாம நாளையில் காஜா நாயகத்துடைய ஷஃபாஅத்தை பெறுவதற்கு நாங்கள் தண்டிச்சு கொள்ளணும். ஒரு உரிமை ஒன்று வரும். காஜா நாயகம் கியாம நாளையில நிற்பாங்க தானே? எங்க ஒழிச்சு தணிக்க போறாங்க? இல்லை, நிற்பார்கள். பெரிய அல்லோலப்பட்டு அவதிப்பட்டு வேதனைக்கு உள்ளாகி சோதனைக்கு உள்ளாகி நாங்க போவோம். ஆக்கள்லாம் கூட்டமா நிற்பாங்க, பெருங்கூட்டம். என்னடாது காஜா முஈனுத்தீன் சிஷ்டி அவங்களோட முரீது பிள்ளைகளோட பேசி இன்னைக்காக நானும் அவங்களோட கந்தூரியில கலந்து கொண்டவன் தானே, நானும் அவருடைய கந்தூரிக்கு ஹிதுமத்து செய்தவன் தானே, அவர்களை நினைவுபடுத்தினவன் தானே, ஏன் அவர்களிடத்திலே போய் இந்த இடத்தில் ஒரு உதவி கேட்க கூடாது என்று நானும் செய்வேன், நீங்களும் செய்வீங்க, செய்யணும், நான் செய்வேன் இன்ஷா அல்லாஹ். காஜா நாயகமே, உங்களோட பேரால காத்தாங்குடியில் ஒரு கந்தூரி 13 வருஷம் கொடுத்தோம் அல்லது 30 வருஷம் கொடுத்தோம் நாயகமே. இந்த நிலைமை பெரிய மோசமா இருக்கு நாயகமே. மகேஸ்வர் மைதானத்தில் பெரிய வேதனையா கிடக்குது, கொஞ்சம் உதவி செய்ய மாட்டீங்களா? எனக்கு தெரியா. ஓ, இந்த எம்பி மாதிரி இந்த மந்திரி மாதிரியா எலெக்ஷன்ல என்ன செய்வான்? உயிரை கொடுத்து நிற்பான். அவன் மந்திரியா போய்த்திருவான், இல்ல எம்பியா போய்த்திருவான். கடைசியில போன மட்டும் நீ யாரு கேட்பான். நாங்க யாருண்டா கேட்கா? உனக்கா வேண்டி உயிரை கொடுத்த எலெக்ஷன்ல இப்ப நீ யாருண்ட என்ன கேட்கா? சண்டை பிடிச்சிட்டு வந்துருவான். இந்த எம்பி கேட்கிற மாதிரி, இந்த மினிஸ்டர் கேட்கிற மாதிரி காஜா நாயகம் கேட்க மாட்டார்கள். இவனை கண்ட உடனே வாங்க என்ன வேணும் என்று கேட்பாங்க. நம்மட பாட்டு ரொம்ப மோசமா இருக்கு, வேதனையை தாங்கிறது இல்லை. என்ன செய்யணும் உங்களோட வர போறேன். அல்லாஹ் இடத்துல கேட்பார்கள், யா அல்லாஹ், இவன் என்னுடைய நேசன், எனக்காக உன்னுடைய சொல்லை கேட்டு என்னை கண்ணியப்படுத்தினவன், இவனுடைய வேதனையை குறைத்து விடு, இவனை சுவர்க்கத்துக்கு அனுப்பி என்று காஜா சொன்னார்கள் என்றால் அல்லாஹ் ஏழாண்டா சொல்லுவான்? ஏழாண்டு சொல்லுவானா? முடியாது. நிச்சயமாக எங்களுக்கு நற்பாக்கியம் கிடைக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த கந்தூரியில் மனம் வைத்து இஹ்லாஸாக நீங்கள் அத்தனை பேரும் பாடுபட வேண்டும் என்றும் இன்றைய நிகழ்ச்சிகளில் முடிந்தவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.